ப்ரெக்னன்சியில் எத்தனை தடவை ஸ்கேன் பண்ணணும்? எப்போல்லாம் ஸ்கேன் பண்ணணும்? எத்தனை தடவை ஸ்கேன் பண்ணணும்? ஸோ ப்ரெக்னன்சியில் பண்ணுற ஸ்கேன் இஸ் த்ரூ அல்ட்ராசவுண்ட் அண்ட் மோஸ்ட்லி வி யூஸ் ஒன்லி த ஜெல். ஸோ இதில் எல்லாமே வெரி சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. எதுவுமே டாக்ஸிசிட்டி கிடையாது ஃபீட்டஸ்க்கு. ஸோ ப்ரெக்னன்சியில் எத்தனை ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ ப்ரெக்னன்சியில் வி கேன் டேக் ஆஸ் மெனி டைம்ஸ் வி கேன் டூ அ ஸ்கேன் டிபெண்டிங் ஆன் பேஷண்ட் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஸ்கேனில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஸ்கேன். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்கேன் ஆர் வி கால் இட் ஆஸ் என்டி ஸ்கேன், அந்த ஸ்கேன் பண்ணுறோம். மூணாவது நம்ம வந்து 20 வீக்ஸில் நம்ம பார்க்குறது தான் டார்கெட் ஸ்கேன். இந்த டார்கெட் ஸ்கேனில் குழந்தையோட உடல் உறுப்பு எதெல்லாம் ஸ்கேனில் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து நம்ம அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 28 to 32 வீக்ஸ்க்கு அப்புறம் க்ரோத் ஸ்கேன் பார்க்குறோம். பேபி 8 வீக்ஸ்க்கு கரெக்டாக வளர்ந்துருக்காங்களா எப்படி, அந்த க்ரோத் ஸ்கேனை வச்சு அடுத்தடுத்த ஸ்கேன் ரிக்குவயர்மெண்ட் எப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ வெல் செட். ஸோ ப்ரெக்னென்சியில் ஸ்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக 4 டைப்ஸ். ஒன்று வயபிலிட்டி ஸ்கேன், ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் பேபி எப்படி இருக்குன்னு பார்க்குறது. 3ஆவது மாதம் பார்க்குறது தான் என்டி ஸ்கேன் ஆர் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் சொல்கிறோம். 5ஆவது மாதம் பார்க்குறது அனாமலி ஆர் டார்கெட் ஸ்கேன் சொல்கிறோம். 7ஆவது மாதத்துலேருந்து 10ஆவது மாதத்துக்குள்ளார க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்குறது பேர் க்ரோத் ஸ்கேன் சொல்கிறோம். ஸோ இந்த 4 ஸ்கேன்ஸ் ப்ரெக்னென்சியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.